திட்டங்களை நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். கல்வியாளராக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினீங்க. கல்வித்துறையில் இருக்கவங்களோட லைஃப்ன்றது ரொம்பவே டிசிப்ளின்டு லைஃப். இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், இத்தனை மணிக்கு காலேஜ் போகணும், லஞ்சிலேருந்து எல்லாமே இதாக இருக்கும். அடுத்த ஒரு ஃபேஸாக ஒரு சீரியஸ் பொலிட்டீஷியன், இன்னொரு பக்கம் ஒரு ஆண்டர்பிரினர், பல தொழில்களை நடத்தினர். இப்படி உங்களுடைய ஒவ்வொரு டைமென்ஷன் மாறும்போதும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு? இது எது மாறினாலும் என் லைஃப் ஸ்டைல் மாறல அப்படின்ற பேட்டர்ன் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலாக கல்வியாளர்னு சொல்கிற போது கல்லூரிகள் பள்ளிகளை ஆரம்பித்த பிற்பாடு அதற்கு பின்னாடி தேவையான ஒரு பழக்க வழக்கங்கள் வேறு. அதே நேரத்தில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குற போது அங்கே வந்து 8 மணிக்கே அங்கே இருக்கணும். நாங்கள் எங்கள் கல்லூரியில் இருக்கணும். நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் 8 மணிக்கு கல்லூரியில் இருக்கணும்னா 6 மணிக்கு ரெடியாகி அதற்கு பிறகு ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய் அங்கே எக்மோர் இருக்கிற தொழில்நுட்ப கல்லூரி வேலை பார்த்தேன். அப்போ ஒரு ஆசிரியர், அது ஒரு 10 வருஷம், 76 வரைக்கும். அதுக்கு பின்னாடி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் என்னுடைய சொந்த கல்வி நிறுவனம் ஆரம்பித்தேன். 1968 நைட்டிங்கேல் பள்ளி ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி பல நிறுவனங்கள் 84 ஆரம்பித்து தொடர்ச்சியாக பல நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் இருந்தது. ஒரு ஆசிரியனாக ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குற போது நான் கரெக்டாக அந்த நேரத்துக்கு இருக்கணும். ஆனால் எங்கள் தொழிலை நாங்கள் செய்கிற போது நம்மளாம் வந்து ஒரு கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிற போது அந்த கண்டிஷன் கிடையாது. பட் ஆனால் 6 மணிக்கு அங்கே 5 மணிக்கு முடிச்சிடுவோம் வேறு யாருக்கு வேலை பார்க்கும்போது. சொந்தமாக தொழில் பண்ணுற போது, சொந்தமாக கல்வி நிறுவனம் நடத்துகிற போது ராத்திரி டைம் கிடையாது. இந்த நேரத்துக்கும் போகலாம் வரலாம். ஆனால் அதை விட அதிகமாக பல மடங்கு உழைப்பு தர வேண்டியது, சிந்தனையை சீர்படுத்தி கொண்டு வரணும். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை முறை வேறு. ஒரு தடவை வேலை பார்க்குற போது சொந்தமாக வந்த பிறகு இங்கே 6 மணியும் இல்லை, ராத்திரி 12 மணியும் இல்லை. எல்லாம் எங்களுக்கு வேலை செய்கிற நேரம் தான், சிந்திக்கிற நேரம் தான், அடுத்த முயற்சி ஈடுபடுறது தான் அதில். அதனால் அதற்கு இருக்க நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முறையை நம்ம மாற்றி தான் ஆகணும். இல்லை, அங்கே தான் நான் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம் அப்படிங்கும்போதுங்கிறது வேற, நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்தும் போதுங்கிறது வேற. ஆனால் உங்களை மாதிரி ஒரு இலக்கோட இது அடுத்த கட்டம் அப்படின்னு நோக்கி போகிறவங்களுக்கு உடற்பயிற்சி என்பது என்ன மாதிரியான ஒரு வரமாக பார்க்குறீங்க? நான் வேலை செய்கிற காலத்தில் 8 மணிக்கு நான் அங்கே இருக்கணும் இல்லையா, 6:30 எழுந்திரிக்கணும். இங்கே அங்கேருந்து நடந்து போகிறது ஒரு 5 கிலோமீட்டர் வேலை செய்கிற இடத்துக்கு. அப்போல்லாம் எந்த வண்டி வச்சுக்கல. திரும்பி 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு சில கிலோமீட்டர் நடக்கணும். ஆகவே எங்களுக்கு அதுவே பெரிய எக்ஸசைஸ். அந்த காலகட்டத்தில் நான் வேலை பார்க்குறதுல எந்த எக்ஸசைஸும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு நாங்கள் நடந்து தான் தீரணும். அதுவே மிகப்பெரிய பயிற்சி. அதற்கு பின்னாடி நீ கல்வி நிறுவனம் ஆரம்பித்த பிற்பாடு தான் நமக்கு நம்ம நேரம் நம்மளது, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆகவே வந்து ஒரு 6-7 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அதுக்கு பின்னாடி மற்ற வேலைகள், அதுக்கு அடுத்தது பத்திரிக்கை படிக்கிறது, அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு 10 முடிக்கிறது, அது மாதிரி. அதனால் அப்போ வந்து எக்ஸசைஸுங்கிறது நாட் எ மஸ்ட். பிகாஸ் ரொட்டீன் லைஃபே அது எக்ஸசைஸாக இருந்தாகணும். அது மட்டும் இல்லை, ஒரு 5-6 மணி நேரம் நம்ம வகுப்பு எடுக்கணும். நீங்கள் ஒரு 5-6 மணி நேரம் வகுப்பு எடுத்திங்கன்னா அதுவே நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு குறுக்க எடுக்கம் போய்கிட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் எனர்ஜி ஸ்பெண்டிங் தான். அது அப்போ இருந்தது. இப்போ நாங்கள் 80 ஒருபாடு இந்த உடற்பயிற்சி கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அது கிடையாது. ஆக தனியாக அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி தான் தரணும். அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு சர்டன் பேட்டர்ன் வச்சுருக்கீங்களா சார்? இப்படி பண்ணணும், ட்ரெட்மில் எவ்வளோ நேரம், இது எவ்வளோ நேரம், அதாவது பேட்டர்ன் வச்சு பண்ணுறீங்களா? இல்லை கல்லூரி காலத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன், லாங் ரேஸு, 5000 மீட்டர்ஸு,
அதே மாதிரி வந்து மராத்தான் ரேஸு. நான் இப்போ என்சிசியில் வேறு இருந்தேன், திருச்சியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே எங்கள் ரேஸ் கோர்ஸ் திருச்சியில் இருக்குது. அதனால் கல்லூரி படிக்கும்போதே எங்களுடைய ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவோம், காலையிலேயே முட்டைக்கட்டெல்லாம் முடிச்சு கொடுத்து 10 ரவுண்டு அடிக்க சொல்லுவாங்க. அது ஒரு 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த ரேஸ் கோர்ஸினுடைய ஒரு ரவுண்டு அடித்தா அது ஒரு 15 கிலோமீட்டர் ஓட வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ கல்லூரி காலங்களில் எனக்கு நல்ல ஒரு அனுபவம். அதன் மூலமாக என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் வெரி மச் இம்ப்ரூவ். அதற்கு பிற்பாடு தான் அந்த மாதிரி வந்தோம், வேலை பார்த்தோம். அந்த நேரத்தில் அதிக கவனம் செலுத்தலை. மறுபடியும் நமக்கு ஓய்வு கிடைக்கிற போது இந்த மாதிரி சொந்தமாக தொழில் தொடங்குறப்போ நிறைய நேரங்கள் இருக்கிறது. அதுக்கு இந்த நேரம் அந்த நேரம்னு கிடையாது. அதனால் ஆரம்ப காலம் தொட்டு இப்போ வரைக்கும் ஒரு பொருத்தத்தை என்னால் பார்க்க முடியுது. அது ஆசிரியராக இருந்தாலும், ஒரு தொழில் முனைவராக இருந்தாலும், இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும், ஒரு கம்பீரம், ஒரு லுக்கு, ஒரு போஸ்டர், கெஸ்டர் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா பரிணாமங்களையும் தேவைப்படுது. அதில் நீங்கள் எதுவும் பிரத்யேக கவனம் செலுத்துறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இளமை காலங்களில் இருந்தே நீங்கள் உங்களுடைய இந்த உடற்பயிற்சி மற்ற விஷயங்கள் அது அப்படி அமைஞ்சிருச்சா? இல்லை, இங்கே நாங்கள் ஒரு வில்லேஜில் பிறந்தவங்க. நாங்கள் பிரைமரி ஸ்கூல் வில்லேஜ் கிராமத்தில், அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் தான் ஹை ஸ்கூலு. அப்போவும் நாங்கள் வந்து நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். ஸோ இயற்கையாகவே எங்களுடைய சூழ்நிலை வந்து படிக்கிறதுக்காகவே நடந்தது, வேலை பார்க்குறதுக்காக நடந்தது. அதனால் அது ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்பயே கிடச்சிச்சு நமக்கு. அதற்கு பின்னாடி நமக்கு இது வேலை குறையுது, வேலைக்காக நம்ம எங்கே போகும்போது ஒரு நடக்கலைங்கிற போது தான் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கின ஒரு தான் சரி எக்ஸசைசஸ் முறையாக பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி ஜிம்மெல்லாம் போட்டு. ஏன்னா ஒரு ஆசிரியராக இருந்து நீங்கள் ஒரு 100,000 மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போதும், ஒரு தொழில் முனைவராக இருந்து சில பேரை வழி நடத்தும் போதும், ஒரு அரசியல் தலைவராக இருந்து பல மக்கள் மத்தியில் பேசும்போதும் உங்களுக்குன்ற ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் திட்டங்கள் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுண்டா? இல்லை அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது நம்ம ஆசிரியர் இருந்தபோது இப்படி இருந்தோம், இப்படி மாற்றணும் அப்படின்லாம் உங்கள் மன ஓட்டங்கள் எது இருக்கும்? ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் இட் வந்து என்னோட லுக் பார்ட் ஆஃப் இட், ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் இட், அப்பியரன்ஸ் பார்ட் ஆஃப் இட் நான் எதுவும் ஸ்பெஷலாக அன்றைய வரைக்கும் கவனம் செலுத்தலை. அன்றைக்கி பள்ளி மாணவனாக இருக்கும்போது, கல்லூரி மாணவனாக இருக்கும்போது, ஆசிரியராக இருக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான். எங்களுக்கு பெருசாக மாற்றங்கள் உடையிலையோ அல்லது ட்ரெஸ் எல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடையாது. அப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கு எனக்கு. அதனால் பெரிய மாற்றங்கள். எக்ஸசைஸ் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி? மறுபடியும் அதே கேள்வி தான். உங்கள் கல்லூரி அந்த காலகட்டம் தொடங்கி தொழில் முனைவோர் அரசியல் கட்சியான பிறகு உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வந்திருக்கா? எனக்கு இன்னும் உலகத்தில் எனக்கு பிடிக்காத உணவு இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லா உணவும் எனக்கு பிடிக்கும். எண்ணெய் மட்டும் நாங்கள் இப்போ சாப்பிட்றதில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன், 10-12 வருஷம் முன்னாடி சாப்பிட்றதில்ல. மற்றபடி பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா உணவும் பிடிக்கும். இது அதுங்கிற பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பாட்டில் எனக்கு உப்பு, மிளகாய், புளிப்பு ஜாஸ்தி இருக்கணும், காரமாக இருக்கணும், சுருக்குன்னு இருக்கணும். அது ஏன் பழக்க வழக்கம். என்வி சாப்பிட்டு இருந்த காலத்தில் எது விரும்பி சாப்பிடுவீங்க? ஏன் அதை விட வேண்டிய சொல் வந்துச்சு? சாப்பிட்ற காலத்தில் இது அதுன்னு கிடையாது. ஆடு, கோழி, வேறு என்ன, மீன், அதெல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் எல்லாருமே என்னன்னு தெரில, முதல்ல அவர் கோழியெல்லாம் சாப்பிடவே மாட்டார் காலத்தில். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வெஜிடேரியன் ஆகிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரோட்டீன் சொல்கிறதுக்காக அதுக்காக என்ன பண்ண மீனை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பப்போக்கு அடிக்கடி கூட இல்லை. இப்போ சார் வந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்து படிப்படியாக ஒவ்வொரு கட்டம் வரும்போதும் உணவுன்றது ஒரு சவாலாக தான் இருந்திருக்கும் நிச்சயமாக. அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இப்போ அரசியல் கட்சி தொடங்க பிறகு சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாடு முழுவதும் போகிறது அப்படின்லாம் இருக்கும். அப்போ அவங்க உணவுக்குன்னு பிரத்யேகமாக ஏதாவது ஸ்பெஷல் அட்வைஸ், இல்லை நீங்கள் கூட போகிற பழக்கம் உண்டா, இல்லை போகிற இடங்களில் தனியாக சமைச்சு கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகள்லாம் இருக்கா? எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இல்லை, ஆரம்ப கட்டம் வந்து கொஞ்ச நாள் நானே சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லா உணவும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவார். இப்போ கொஞ்ச நாளாக இடையில வந்து சமையல்காரங்க கூட இருக்கிறவங்க போய் அவரை கவனிச்சுக்குப்பாங்க.
அந்த மாதிரி உணவு கொடுத்துட்டு சமைச்ச காலத்துக்கு பெஸ்ட்டு குக்கு. எல்லா உணவும் சாப்பிடுவேன். ரொம்ப மெமரபுளாக இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லா செய்வாங்க. நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னா சார் விரும்பி சாப்பிடுவார்? நான் சாம்பார், தக்காளி சாம்பார் நல்லா பண்ணுவேன். அவருக்கு புளிச்சக்கீரை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடுவார். கோழிலாம் அருமையாக சாப்பிடுவார். கோழி வறுவல் சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் எதனால் மேடம் நான்வெஜ் விட வேண்டிய ஒரு இதுக்கு வந்தீங்களா, இல்லை பொதுவாகவே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்களா? நான் வந்து ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக வந்து நான் வந்து விட்டுட்டேன் நான்வெஜ் சாப்பிட்றது. பட் என்னோட டாட்டர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ நானும் சாரும் சாப்பிட மாட்டோம். இல்லை என்ன காரணம், ஏதாவது மெடிக்கல் ஹெல்த் ரீசன்ஸ்? இல்லை அதனால இல்லை, திடீர்னு விடணும்னு தோணுச்சு. சரி, அப்போ அதே தான் உங்ககிட்ட என்ன நான்வெஜ்ல இப்போ கோழி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஸ்பெஷல் வெரைட்டி நீங்களே சமைக்கிறது அப்படி ஏதாவது இருக்காது? வெளியிருந்து வந்து சமைப்பேன் என் பசங்களுக்கு. இப்போ என்னோட அத்தை ஏதாவது கேட்டாங்கன்னா கூட பண்ணி கொடுப்பேன். மோஸ்ட்லி இந்த கேக் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணுவேன். சார் இவங்க வந்து எப்போ நல்லா சிக்கன் பிரியாணி, சிக்கன் மட்டும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். முன்னாடி ஒரு 16 இயர்ஸ் பேக் வந்து இவங்களும் நான்வெஜ் விட்டுட்டாங்க. இல்லை சார், இப்போ 16 இயர்ஸ் பேக் நீங்கள் நான்வெஜ் விட்டுட்டிங்கன்னா விரும்பி சாப்பிட்ட ஒரு விஷயத்தை விடணும்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இல்லை அதை காம்பன்சேட் பண்ணுறதுன்னு இருக்கும். நீங்களும் அடுத்தடுத்து யூனிவர்சிட்டி விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு அந்த ஒர்க் ப்ரெஷர் மற்ற விஷயங்களால விட்டுறீங்களா, இல்லை ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறனால விடுறீங்களா? சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அந்த மாதிரி விட்டுட்டோம். அந்த மாதிரி ஒரு அதிக பக்தி ஏற்பட்டதுன்னு அந்த மாதிரி ஹெல்த் பண்ண வேண்டியது தான். மற்றபடி ஹெல்த் ரீசன்ஸோட அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. இல்லை இப்போது நிறைய இந்த சாதனையாளர்கள் இல்லை கீழே இருந்து மேலே வந்தவங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் நாங்கள் இதில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம், டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், என்னோட ஹெல்த்தை வந்து இதாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைப் இருக்காங்க. இன்னொரு டைப் நீங்கள் சொல்கிற மாதிரி எதை வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டைப் இருக்காங்க. நீங்கள் எப்படி இது ரெண்டுலேயும் பாதியா இல்லை எது வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம்? இல்லை, ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் லிமிட்டேஷன்ஸே கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடுவேன், பட் லிமிட்டாக சாப்பிடுவேன். ஒரு குவான்டிட்டி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஃபிசிக்கல் கான்சியன்ஸ் இருக்கு எனக்கு. அதனால் இட்லியாக இருந்தால் எத்தனை, சாப்பாடுனா எவ்வளவு அப்படின்னு ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கோம். அதை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கான்சியஸ் தான் அது. நீங்கள் இப்போ குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு பெரிய குடும்பம், எல்லாரும் பல விஷயங்களில் பிஸியாக இருக்கிற ஆட்கள், என்றைக்காவது குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ணும், இந்த நாளில் சாப்பிடணும் அப்படிங்கிற எய்ம் இருக்கா உங்களுக்கு? அப்படி சாப்பிடும்போது நம்மளே சமைக்கணும், நீங்கள் சமைச்சு எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் செய்வீங்களா? பொதுவாக செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா உங்களுக்கு? செய்யணும்னு நினச்சா வாய்ப்பு கிடைக்கும். எப்போ ஒரு அது மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்படி பண்ணால் என் ஃபேமிலிக்கு நான் இதை சமைச்சு தருவேன், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் சமைச்சா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்ற மாதிரி உணவு வகையில் தான் இருக்கா? நான் சமைச்சா பிரியாணி ரொம்ப அடிக்கடி சமைச்சு கொடுப்பேன். பிரியாணி நல்லா பண்ணுவேன், அதை சமைச்சு கொடுத்து இது பண்ணுவேன். பாட்டி சமையலில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி நல்லா பண்ணுவாங்க. சிக்கன் பிரியாணி மாதிரி நல்லா பண்ணுவாங்க. அது குடும்பத்துக்கே வந்து ஒரு காமன் டிஷ். குடும்பத்துக்கு சத்திக்கு பண்ணுன்னா அது சிக்கன் இல்லாத மற்ற ஐட்டத்தை பண்ணுவேன். வெஜ் ஐட்டங்கள் பண்ணுவேன். புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆசிரியர் பணியில் தொடங்கும் போது வகுப்பெடுக்கிறதுக்காக புத்தகம் வாசிக்கிறது அப்படிங்கிறது வேற, தொழில் முனைவோர் அப்புறம் அரசியலுக்கெல்லாம் வரும்போது புத்தக வாசிப்பு ஒரு பேரலான ஒரு இதாகவே உங்களை நீங்கள் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கும். புத்தக வாசிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி? இப்போ இங்கே எப்படி புக் வச்சுருக்கணும் அதே மாதிரி எங்கள் பெட்ரூம்லேயும் நிறைய புக்ஸ் இருக்கும். சில நேரம் தூக்கம் வரலாம், முதல்ல ராத்திரி எடுத்து வரி 2-3 மணி வரைக்கும் படிப்பேன். ஒன்று, பெரும்பாலும் இந்த அரசியல் தலைவர்கள் அவருடைய வரலாறுகள், அதே மாதிரி திராவிட கட்சியினுடைய பிறப்பும் வளர்ப்பும் அவங்க ஆட்சி வர வரைக்கும் அதெல்லாம் நான் திரும்ப திரும்ப படிப்பேன். அண்ணாவனுடைய சுயசரிதம், எம்ஜிஆர் சுயசரிதம், மாதிரி பலவங்களும் அதை படிப்பேன், நிறைய படிப்பேன். அதே மாதிரி பெரிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், நாட்டுக்கு முக்கியமானவர்களாக கருதப்படுகிற பல நாடுகள் தலைவர்கள், அவர்களை பற்றி நான் புக்கு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதை A to Z படிப்பேன்னு சொல்ல முடியாது. அதில் அந்த நேரத்துக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி டாபிக், முக்கியமான டாபிக்ஸை படிக்கணுங்கிற மாதிரி தோணும். அந்த டாபிக்ஸை படிப்பேன். பார்த்திங்கன்னா ஐன்ஸ்டீன் புக்கு நிறைய அவங்களுடைய கருத்துக்கள், புக்கெல்லாம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நிறையா படிப்பேன். இப்போ நீங்கள் தியரி புக்ஸை படித்தாகணும் கிளாஸுக்கு போகும்போது, இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் தியரி புக்ஸையும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அஃபேர்ஸு இல்லை ஜென்ரல் நாலேஜோ இல்லை வேறு வகையான க்ரைட்டீரியா கேட்டகரிஸ்லாம் அப்படி எதுவும் செலக்ட் பண்ணி படிக்கிறது உண்டா? இந்த கேட்டகரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தொடர்ச்சியாக வாசிச்சுட்டே இருப்பேங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அரசியல் சம்மந்தமான சின்ன புக்கோ பெரிய புக்கோ
அரசியல் தலைவர்களை பற்றி ரொம்ப படிக்க பிடிக்கும் எனக்கு. அது நிறையா படிக்க பிடிக்கும். மற்றபடி எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக A to Z படிக்கிற பழக்கம் இல்லை. சில டாபிக்ஸ் எடுத்து அது நமக்கு தேவையாக இருந்தால் விருப்பம் இருந்தால் அதை படிப்பேன். நீங்கள் கிராமப்புறத்துலேருந்து வந்ததுனால அப்போது அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த நூலக வசதிகளோ மற்ற விஷயங்களோ இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதில் ஏதாவது ஒரு வகையான ஒரு தாகம், இது நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறதோட இன்றைக்கி கிடைக்கிற விஷயங்களை பார்க்குறீங்களா புத்தகத்தை? நான் இப்போ ரொம்ப வருத்தப்படுவது, என்னுடைய கல்லூரி காலங்கள் முடிந்து வந்த பிற்பாடு நான் அதிகமாக புத்தகங்களை படிப்பதை நிறுத்தி கொண்டேன். அது மிகப்பெரிய ஒரு குறையாக எனக்கு இருக்கிறது. ஏன்னா சில புத்தகங்கள் சில வயதுகள் படித்திருந்தால் அது நல்ல வழிகாட்டுதலுக்கு நன்றாக இருந்திருக்கும். அதை இப்போவும் நான் உணர்றேன். அதெல்லாம் இப்போ காம்பன்சேட் பண்ண முடியுமான்னா இவ்வளோ வேலைக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் எதெல்லாம் கல்லூரி காலங்களில் பழக்கத்துக்கு கொண்டு வந்தோனோ அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு பயன்படுது. உதாரணமாக கல்லூரியில் இருக்கிற போது கட்டுரைகள் எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருந்தது. அதனால் இப்போவும் கூட என்னால் எந்த நிமிஷத்துலேயும் பல பக்கங்களுக்கு கவிதைகள் எழுத முடியும். ஏன்னா அந்த படித்த கல்லூரி அப்படி. அங்கெல்லாம் உமரபுரம் தமிழ் பேரவைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் அந்த மாதிரி கவிதை சொல்லி போட்டிகள் வைத்து பரிசு கொடுக்கறது அது மாதிரி இருந்தது. அதனால் அந்த நேரம் நிறைய நல்லா படித்தேன். நல்ல கவிதைகள், கட்டுரைகள், இந்த மாதிரி இலக்கியங்கள் படிக்கிறது இருந்தது. அதுக்கு பின்னாடி சுத்தமாக இங்கே வந்த ஒரு பாடு, இந்த குறிப்பாக பொறியியலில் படிக்க ஆரம்பித்த ஒரு பாடு நாங்கள் அதை கவனம் செலுத்திருக்க வேண்டுமோ என்று எனக்கு இப்போ ஒரு குறையாகவே இருக்கிறது. அதை இப்போ காம்பன்சேட் பண்ண முடியும்னா இப்போ இருந்து மெனக்கெட்டு படிக்கணும். இத்தனை வேலைகளை வைத்துக்கொண்டு இருந்தாலும் அப்பப்போக்கு படிக்கிறேன். என்ன வேணுமோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நிறைய சின்ன வயசில் படிச்சிருந்தால் இன்னும் நல்லா ஆழமாக பயந்துருக்கும். இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அப்படிங்கிறதுனால. எஸ்ஆர்எம் நம்ம பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராயம்னு ஒரு தனி அமைப்பு வச்சு தொடர்ச்சியாக இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. அயல் நாடுகளுக்கு பாடத்திட்டங்கள்லாம் போகுது. அரசியல் ரீதியாகவும் இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்ற அந்த பெயர் இந்த பூமியில் தமிழர் நலன் சார்ந்தது, தமிழ்ங்கிற அந்த மொழி சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசப்படும் போது நீங்களும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறீங்க. அது அதை அதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு இது இருக்கு. தமிழுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் திரு பாரிவேந்தரிடம் தொடங்கி அவருடைய நிறுவனங்களில் தொடங்கி அரசியல் கட்சிகள் வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் செய்கிற அந்த தமிழ் சேவை, தமிழ் தொண்டு பெரிய அளவில் மக்களுக்கு போய் சேரவில்லை. யாரெல்லாம் அதிகமாக தமிழை பற்றி பேசுகிறார்களோ அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கோ பெரிய அளவில் எதுவும் செய்துவிடவில்லை. அது சில பேர்த்துக்கு ராசி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னத்தான் நீங்கள் அள்ளி கொடுத்தாலும், தமிழை வளர்த்தாலும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் உலக அளவில் தமிழர்களாம் தேடி பார்த்து அவங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து பட்டங்களை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வழி செய்தாலும் கூட அது வெளியே வர்றதில்லை. அது ஏன் வெளியே வரலைங்கிறது அவங்களுக்கே தெரில. யாருக்கு வெளிநாடுகளில் பயனாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுங்கிறாங்க. நாங்கள் அது பெரிய ஆராய்ச்சி தான் பண்ணணும். அது உள்ளபடியே உள்ளவர்களுக்கு உழைப்பவர்களுக்கு அது மேலே அதற்கான மிகப்பெரிய பொருள் செலவை எல்லாம் செய்து கொண்டு இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்காவில் பாருங்கள், 2வது மொழியாக தமிழ் முன்னாடி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தமிழை எடுத்துடணுங்கிற மாதிரி அந்த அரசு முடிவு செய்தது. காரணம், அங்கே படிப்பதற்கு ஆள் இல்லை. தமிழ் 2வது மொழியாக இருந்தது, படித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் படிப்பதற்கு ஆள் இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அங்கே தமிழ் சொல்லித் தருவதற்கு ஆசிரியர்கள் இல்லை. ஆக அவங்க தமிழ் 2ஆம் மொழி எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது. அதில் ஒரு தமிழர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியேறியவர், அவர்களுக்கு தமிழ் தெரியாது, குடும்பத்திலும் தமிழ் தெரியாது. இருந்தாலும் கூட எப்படியாவது தமிழை தொடர வேண்டும் என்ற முயற்சியில் அவர் பேர் மிக்கி செட்டின்னு பேர்.
மிக்கிச்செட்டி. அவர் இங்கே வந்தார். இது தமிழ் ஆசிரியர் இல்லாத காரணத்தினால தானே உங்களுக்கு மாணவர்கள் சேர மாட்டேங்கிறாங்க. அந்த முயற்சியை தனிப்பட்ட முறை நான் எடுக்கிறேன்னு சொல்லி தமிழ் சங்கத்தின் மூலமாக இங்கே வந்தாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க, எல்லாம் கை வச்சுட்டாங்க. எங்கிட்ட வந்த ஒருபாடு அதற்கான ஒரு சிலபஸை தயார் பண்ணி ஆசிரியர்கள்லாம் இங்கே வர சொல்லி முதல்ல கொஞ்ச நாள் இங்கே கற்றுக் கொடுத்து, அப்புறம் இங்கிருந்து ஆசிரியர்களை அங்கே அனுப்பி அவர்களுக்கு அந்த பாடத்தை, தமிழ் திட்ட பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து, ஆசிரியர் பயிற்சி கொடுத்து, அதற்கான சான்றிதழையும் கொடுத்து, இப்போ அவங்க மீண்டும் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழ் 2ஆம் மொழியாக தொடர்கிறது. கல்வித்துறை இல்லாமல் வேறு பல துறைகள்லையும் நீங்கள் உங்கள் நிறுவனங்கள் இருக்குது, பல இடங்களில் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அந்த நிறுவனங்கள் அவற்றை வழிநடத்துவதற்கு இது போன்ற புத்தகங்களில் வாசிக்கிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம், இல்லை புது தொழில்கள் நுழைய போகிறீங்கன்னா புத்தக வாசிப்பா, இல்லை உங்களுடைய அனுபவங்கள் அடிப்படையில், இல்லை கேட்டு தெரிந்துள்ள அடிப்படையில் போகிறீங்களா? மக்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது, எங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றியும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு தந்தை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம், கல்வி நிறுவனங்களை உண்டாக்கினோம். அதனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் அறியப்பட்டோம். அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஆலமரத்துக்கு கீழே எந்த செடியும் முளைக்காது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை பொய்யாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே என் குழந்தைகள் யாராக இருந்தாலும் யாருக்கும் நாங்கள் அவங்க செய்ய விரும்பியதை நாங்கள் தடுத்ததே கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது மீடியாக்களாக இருந்தாலும் சரி, விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள், அவ்வளோதான், செய், கோ ஹெட். என்னுடைய நோக்கமெல்லாம் நாம் எப்படி ஏதோ ஒரு தொழிலை கொண்டு மக்கள் அறியப்பட்டோமோ அது மாதிரி அவங்க முயற்சி செய்து அவர்களும் அவங்க தொழிலால் அறியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் அவங்களுக்கு எதை வேணாலும் செய்யணும். எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலையும் போராட்டங்கள் இருந்தாலும் அதையும் மீறி இன்றைக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்று விட்டார்கள். அதுதான் இந்த தந்தைங்கிற முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. போராட்டங்கள் வெளியே தெரிய போகிறதில்ல. இன்றைக்கு ஒரு அடையாளத்தை பெறுவது என்பது இன்றைக்கு அவங்க வாழ்கிற காலத்தில் பெரும்பாலான வீடுகளில் பார்த்திங்கன்னா, குடும்பங்களில், மிகப்பெரிய குடும்பங்களில் கூட தந்தை தெரிவார், மற்ற பிள்ளைகள் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இவங்க விலாசத்தை போட்டு அவங்களுடைய தாத்தா பேரன் பிள்ளை பற்றியெல்லாம் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் பிள்ளைகள் யாரும் என் விலாசத்தை போட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வரவேற்று இருக்கிறேன், ஊக்குவித்திருக்கிறேன். கொஞ்சம் அரசியல் விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2016 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி வைத்து நீங்கள் களம் காண்டிருக்கீங்க. இப்போ தேர்தல் நெருங்கிவிட்ட சொல்லுங்க, ஒரு சில தினங்களில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் எப்படி இருந்தது இந்த களம்? ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நான் சென்று வந்திருக்கிறேன். மாற்றங்கள் தெரிகிறது. குறிப்பாக எங்களுக்கு இலவசம் வேண்டாம், வேலை வாய்ப்பு வேண்டும் என்று இளைஞர்கள் சொல்லுகிறார்கள். நடுத்தர வயதிலும் கூட எங்களுக்கு விவசாயத்தில் எங்களால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை, அதற்கு போதுமான தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை என்று போகிற இடமெல்லாம் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. மக்கள் அவதிப்படுகிறார்கள். மணிக்கணக்கில் லைனில் நின்று குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் மனதில் மாற்றம் இருக்கிறது. அதே நேரத்தில் மக்கள் இந்த கருத்தை, எண்ணத்தை தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க போகிற பொழுது அது வரைக்கும் தாக்கு பிடிக்குமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் போராடி கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. அதையும் மீறி இன்றைக்கு அதிமுக போன்ற கட்சிகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்து பழகிவிட்டார்கள். அந்த நெட் அப்படியே இருக்குது. இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் இன்றைக்கு மின்சாரம் கூட அந்த மின்சாரத்தை தடை செய்து பவர் கட் பண்ணி அந்த நேரத்தில் காவல்துறையும் கட்சிக்காரர்களும் இன்றைக்கு பணத்தை கொடுப்பதாக செய்திகள் வருகிறது. மக்களாக பார்த்து திருத்த வேண்டுமா,
அரசியல் கட்சி அந்த பணத்தை கொடுக்கிறார்களே அவர்கள் ஒரு ஜனநாயக தேர்தலை நடத்த வேண்டும் என்ற மனசாட்சியோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எந்த வழி பின்பற்றினாலும் நாங்கள் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும், கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். இது கொஞ்சமே மனசாட்சி இல்லாத ஒரு கட்சிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் ஆங்காங்கே இத்தனை கோடி பிடிபட்டது, இத்தனை பொருட்கள் பிடிபட்டதுன்னு சொல்றாங்களே, இப்போ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை மீது முழுவதுமாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த வரைக்கும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு 100 கோடி ரூபாய் பிடித்திருக்கிறார்கள். இது அவங்க கொடுக்க இருக்கிற பணத்தில் ஒரு 1% கூட இருக்காது. அந்த அளவுக்கு பதுக்கி வைத்திருக்காக சொல்லுகிறார்கள். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி 5 கோடி 50 கோடி 100 கோடிலாம் இல்லை, 400 கோடி கரூர்லாம் பதுக்கி வைக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளியில் சொல்லுகிற போது 4 கோடி என்கிறார்கள். அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்கிறது. இன்றைக்கி 108 பணம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள், போலீஸ் வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பால் வண்டியில் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா குடோன்கள்லேயும் பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் இன்றைக்கி பணத்தை பதுக்கி வைக்கிறார்கள். மக்கள் வரிப்பணத்தில் லஞ்சமாக ஊழல் செய்து வைத்திருக்கிற பணம் தான் அப்படி கொடுக்க முடிகிறது. ஆகவே இவர்கள் ஒரு தேர்தல் எதிர்கொள்வது என்பது ஆகிற செலவு, ஒரு தேர்தலுக்கு 10 கோடி கூட செலவு பண்ண தயாராக இருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு தொகுதிக்கு. இவ்வளோ பணத்தையும் எப்படி பண்ண முடியும்னா அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுக அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் பெரிய ஊழலை செய்கிறார்கள். அது மாதிரி மணல் கொள்ளை, தாது மணல், அதே போல் இன்றைக்கி கிரானைட் ஊழல் என்று பல லட்சம் கோடிகளை இன்றைக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த வேலைக்கு போனாலும் மிகப்பெரிய ஒரு பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள். போன வாரம் கூட ஒரு பத்திரிகையில் வந்தது, ஆயா வேலைக்கு திமுக வாங்கினது 50,000, இவங்க வாங்கினது 2 லட்சம். அதே மாதிரி துணைவேந்தர் பதவிக்கு அவங்க வாங்கினது 2 கோடி, இவங்க 6 கோடி அதிமுக. குறைந்தது 3 மடங்கு 4 மடங்கு திமுக வாங்கியதை விட இவங்க வாங்குகிறார்கள். நோக்கம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கு எது தேவையோ அதை விட்டுவிட்டு இந்த நாட்டு மக்களை மயக்குவதற்காக சில திட்டங்களை வைத்திருக்காங்க. அதுதான் இலவசங்கள். இலவசங்கள் என்பது எல்லை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இலவசங்களை எதிர்க்கிறது அப்படிங்கிறதுல இந்திய ஜனநாயக கட்சி தொடக்கத்திலிருந்தே நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டில் திடீர்னு வளர்ச்சி வந்துடாது. ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருந்து ஓரளவுக்கு வளர்ச்சிக்கு அந்த மாநிலத்தில் இலவசங்களும் ஒரு பக்கம் தேவை, வளர்ச்சி திட்டங்களும் ஒரு பக்கம் தேவை அப்படின்னு ஒரு வாதம் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கலையா? ஏற்றுக்கவே மாட்டேன். இலவசங்கள் எதற்கு இருக்க வேண்டும்? அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அதற்கான வழிவகைகளை செய்வதுதான் இலவசமாக இருக்கணும். அதற்கு அடிப்படை தேவை கல்வி. கல்வி முழுமையாக இலவசமாக இருக்க வேண்டும். பள்ளி வரை கல்லூரி வரை கூட சேர்க்கலாம். அது அடிப்படை ஆதாரம். மக்களுக்கு ஆதாரத்தை கொடுத்து விட்டால் அதற்கு மேல் அவர்கள் தங்களாகவே பார்த்து கொள்வார்கள். அதை விட்டுக்கிட்டு இவங்க கொடுக்குற பால்லையும் தண்ணீர்லேயும் மருந்துலேயும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு நாட்டில் தனி மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக பிச்சைக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். 50 ஆண்டு காலம் இருந்தீர்களே, அவர் அடிப்படை தேவையான தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை? அவங்களுடைய பார்வையில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் வறுமையில் ஏழ்மையில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாகத்தான் நான் கொடுக்குற இலவசங்கள் அவளுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும், நான் கொடுக்குற சிறு சிறு உதவிகளில் அவளுக்கு ஆர்வம் இருக்கும். பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் நம்ம சில இலவசங்களை கொடுப்போம், அதை எப்போவும் வாங்கி கொண்டு காத்திருக்கிறார்கள் வாக்குகள் அளிப்பதற்கு அப்படிங்கிற நிலை இருக்குது. ஆக உழைக்கணுங்கிறது இளைஞர்களுக்கு அந்த மனப்பான்மையாக போயிடுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரண வேலைகளுக்கு கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம் ஆட்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் பிரச்சனை. இதில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தான் இந்த இரு கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணியை பாரதிய ஜனதா கட்சியில் அமைக்க முடிஞ்சது. 2016 அதுக்குள்ளே வந்தது. இந்த 2 ஆண்டுகளே திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு வைக்கப்படுற முழக்கத்துக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குள்ள மக்களிடம் போய் சேர்ந்துருமா? 50 ஆண்டு கால தமிழ்நாட்டை பொறுத்தவரை போதவே போதாத காரணம், அண்ணா தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கன்றை நட்டார். அவர் நினைத்தது இந்த கன்று ஒரு போதி மரமாக வளரப்போவதுன்னு நட்டார். ஓராண்டில் அவர் இறந்து போனார். வளர்ந்த அந்த போதி மரமாக வளரவில்லை, அது ஒரு விஷ விருட்சமாக வளர்ந்து விட்டது. அந்த விஷ விருட்சம் எப்படி வளர்ந்தது என்று கேட்டால், அதற்கு ஊற்றப்பட்ட தண்ணியெல்லாம் ஊழல் தண்ணியும் லஞ்சம் என்ற தண்ணியும் ஊற்றப்பட்டது. ஆக பெரிய அளவில் லஞ்சமும் ஊழலும் சாக்கடை தண்ணீரும் சேர்ந்து அந்த மரத்தை இன்றைக்கு 50 ஆண்டு காலம் வளர்த்து எடுக்கிற பார்க்குற போது தான் ஒரு விஷ விருட்சம் என்பது
நல்லவர்களுக்கு தெரிகிறது. ஆகவே அது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஊற்றி லஞ்சத்தை வாங்கி போட்டு ஒரு பெரிய வைரம் வாய்ந்த மரமாக இன்றைக்கி 50 ஆண்டு காலம் வளர்ந்து விட்டது. ஆனால் அது ஒரு விஷவிருட்சம். அது எப்படி வேறு இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வளர்ந்ததோ 50 ஆண்டு காலங்கள். மற்ற கட்சிகள் முயற்சி செய்வது சில ஆண்டுகளாகத்தான். அதுவும் அவங்க வளர்ந்த முறை நான் சொன்ன மாதிரி அழுக்கு தண்ணீர், ஊழல் தண்ணீர், லஞ்ச தண்ணீர், வைரம் பாய்ந்து விட்டது. அதை முதல்ல வெட்டுறதுக்கு ரெண்டு ஆண்டு இந்த 2 தேர்தலாக இன்றைக்கு பல கட்சிகள் ஆளுக்கு ஒரு கோடாரி எடுத்துக்கொண்டு வெட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அது வெட்டுவதற்கு காலமாகலாம். ஆனால் அதற்கொண்ட முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். இப்போ 50 ஆண்டு காலத்தில் ஊழல், லஞ்சம் இது போன்ற விஷயங்கள் இருக்கு நீங்க குற்றச்சாட்டு வைக்கிற அதே நேரத்தில் முற்றிலுமா இந்த 50 ஆண்டு காலம் இந்த 2 திராவிட கட்சிகளும் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? ஏன்னா பல பேருடைய வாதங்கள் மாற்றுன்னு சொல்றாங்க. அந்த மாற்றை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதாவது ஒரு நாட்டை ஆள வருபவர்கள் இவர்கள் ஆண்டாலும் சரி, அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாவிட்டாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து நாட்டை வளர்த்தாங்க போனாங்கன்னு நம்மளா கற்பனை இதெல்லாம். ஆண்டிற்கு 1,00,000 கோடிக்கு மேலே இன்றைக்கி வரியாக மக்கள் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஏழையோ பணக்காரனோ அத்தனை பேரும். அது இத்தனை துறை என்று இருக்கிறது. அந்த துறைக்கெல்லாம் நீங்கள் செலவு செய்ய தான் போகணும். அதில் மக்கள் தேவைகள் உங்களுக்கு தெரியும். அதை யாரை வச்சு வேணாலும் செய்யலாம். இந்த திராவிட கட்சிகளை வச்சு தான் கொடுத்தாங்க, அதனால தான் வளர்ந்ததுங்கிற தேவையே இல்லை. ஒருவேளை இவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஆட்சியாளர்களே வைத்திருந்தாலும் கூட இது ஒன்று அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்கும். நம்மளால் அது ஒரு மாயை. இவங்க செய்கிற வளர்ச்சியெல்லாம் விகாசமாக வந்தாங்க, ஐயா வந்தாங்க, அதெல்லாம் ஒருத்தரும் தேவையில்லை. நீங்கள் செஞ்சதெல்லாம் அதை கை வைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சப்பட்டிருக்கும். நல்ல சாலைகள் வந்திருக்கும், மின்சாரம் திறந்து கிடச்சிருக்கும், மருத்துவம் நல்லா கிடச்சிருக்கும், நல்ல படிப்பு கிடச்சிருக்கும், வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும், எல்லாம் கிடச்சிருக்கும். ஆக நீங்கள் வந்ததால், வருவாயை நீங்கள் கொள்ளையடித்ததால், ஊழல் செய்ததால் பாதிப்பு தான் தமிழ்நாட்டுக்கு வரிய. உங்களால் வளர்ச்சி வந்தது சொன்னால் அது கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய எவனும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்திய ஜனநாயக கட்சியோட தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் இருக்கு. மதுவிலக்குங்கிறது தேர்தல் அறிக்கைக்கு முன்பிருந்தே நீங்க உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு மற்ற விஷயங்கள்ல பொதுக்கூட்டங்களில் பேசிட்டு இருக்கீங்க. மதுவிலக்கு இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கா, இல்ல மாற்றப்பட்டிருக்கா? அது களத்துல உண்மையாலுமே வரவேற்பு இருக்கா? அதாவது தமிழ்நாட்டில் நீண்ட காலமாகவே இந்த 2 பேரும் வந்த பிறகு மதுக்கடை திறந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் 93 நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி இவங்க வந்து அரசே எடுத்து நடத்த ஆரம்பித்து முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2,000 கோடினா இன்றைக்கி வந்து 23,000 24,000 கோடி வந்துருச்சு. அதில் அவங்க நோக்கமெல்லாம் எப்படியாவது மதுவின் மூலமாக நம்ம வந்து மிகப்பெரிய பணத்தை பெற வேண்டும். பெற்றுவிட்டால் மட்டும் பத்தாது, அந்த பணத்தை பெறுகிற போது அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கலாம். அதை விட இன்னொரு முக்கியமாக எனக்கு நிறைய பேர்த்த இன்றைக்கி குடிக்க வச்சு இன்றைக்கு சிந்திக்கிற தன்மையற்றவர்களாக, உழைக்கும் தன்மையற்றவர்களாக, இன்றைக்கு சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள். சோம்பேறிகளாக மாறிய பிறகு அதை விட மிகப்பெரிய வியாதி உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் சோம்பேறித்தனங்கிறது. ஆக இதெல்லாம் கொடுத்துட்டு மக்கள் இதை குடிக்கிற நிலையிலே இருந்து கொண்டிருந்தால், வேறு ஏதாவது 1,30,00,000 குடும்பங்கள் குடிக்கிறதாக சொல்லுகிறார்கள். அவங்கெல்லாம் அந்த குடிக்கிற மனப்பான்மையில் இருந்தால் என்ன வேலை செய்வான்? உழைக்காத உடம்பு எப்படி இருக்க போகுது? குடிக்கிற உடம்பு அவனோட எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறான்? 70 வயசு 80 வயசு வாழ வேண்டியலாம் 25 வயசு 30 வயசுலேயே காலியாகிடுறான். அப்படி ஒரு இளைஞன் காலியாகிறான் என்று சொன்னால், இறக்கிறான்னு சொன்னால், அவருக்கு பின்னால் ஒரு பெண் விதவை இருக்கிறாள். இப்போ சொல்கிற கணக்குப்படி ஏறத்தாழ 2 லட்சம் விதவைகளை இந்த 2 கட்சிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த 2 லட்சம் விதவைகள்லாம் நீங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், பிள்ளைகளை நினச்சி பாருங்கள். இதுக்கு பத்தாததுக்கு வேறு இப்போ என்ன கொடுக்குறாங்க? தாலிக்கு தங்கம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது 4 கிராம் தங்கம் கொடுத்தாங்க முன்னாடி, இப்போ 8 கிராம் கொடுக்க போகிறாங்களாம். நான் அதை தான் சொல்கிறேன், போகிற கூட்டங்கள்லாம் சொல்கிறேன். அறுக்க போகிற தாலி 4 கிராமாக இருந்தால் 8 கிராமாக இருந்தேன்னா, நீங்கள் தான் முதல்ல இதெல்லாம் செய்யணும்னா முதல்ல குடிக்கிறத நிறுத்துங்க, குடிக்க வைக்கிறத நிறுத்துங்க. அதே மாதிரி தான் செல்பேசி தமிழ்நாட்டில் எல்லா குடும்பங்களிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வச்சுருக்குறாங்க. எதற்காக நீங்கள் எல்லா ரேஷன் கடைகளுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் 1 கோடிக்கு மேலே நீங்கள் இந்த செல்பேசி கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிறீர்களே, ஏற்கனவே அதிகமான செல்பேசியின் மூலமாக இளைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டேன் என்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பே குறைகிறது. இப்போது பேசிக்கிட்டே போகிறது, ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. மேலோட்டமாக பார்த்தீர்களானால் ஏதோ உதவி போலவும், ஆனால் இது கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தீர்களானால்
அவர்களுக்கு இந்த செல்பேசிக்கு வேண்டிய சார்ஜ் யார் கொடுக்கறது, சார்ஜ் பண்ணோம்ல அதுக்கு பணத்தை யார் கொடுக்கறது. அதை விட இவங்க நோக்கம் என்னன்னு கேட்டால் 1 கோடிக்கு மேலே இந்த செல்ஃபோன் வாங்குற பொழுது அதில் மிகப்பெரிய கமிஷன் கிடைக்கும். இது ஏற்கனவே அவர்களெல்லாம் அனுபவித்தவர்கள். இது ஃப்ரிட்ஜு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, மிக்சி, கிரைண்டர், அதே மாதிரி பல பொருட்கள் வாங்கி ஃபேன் இதெல்லாம் வாங்கி பழக்கப்பட்டவர்கள். அதனால மிகப்பெரிய ஒரு கமிஷனை இவர்கள் இன்றைக்கு அனுபவித்திருக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பாகத்தான் இதை செய்கிறான்னு நினைக்கிறேன் நான். தற்காலிக பயன் கொடுப்பது போல் காட்டி அதன் மூலமாக நமக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களும் இலவசம்ங்கிறது இன்றைக்கு அன்றாட மக்களோட வார்த்தையாக போய்விட்டது. இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சில பிரதான அம்சங்கள், இந்த அம்சங்களுக்காக எங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி அம்சங்கள் நீங்கள் முன்வைப்பீங்க? எது நடத்தக்கூடியதோ செய்யக்கூடியதோ அந்த உண்மையை சொல்லுகிறோமே அதற்காகவே நீங்கள் வாக்களிக்கலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி கல்வி, அடிப்படை கல்வி, கல்லூரி கல்வி கூட சரிதான். ஆதார கல்வியை முழுமையாக நாம் அரசு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தரமான கல்வியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்க தரமான கல்வி என்பது இன்றைக்கி கார்ப்பரேஷன் கல்வியோ அல்லது இன்றைக்கி இதில் கவர்மெண்ட்டில் அதில் கொடுக்குற கல்வியெல்லாம் இல்லை. சிபிஎஸ்சி கல்வி தான் தரம் என்று இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. அதில் படிப்பவன் மட்டும்தான் இன்றைக்கி போட்டித் தேர்வுகள் ஐஐடி, ஐஐஎம் போன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறான். இதில் படித்தவங்க 7 பேர் 6 பேர் கூட வெற்றி பெறதில்லை. மருத்துவத்துக்கு போக முடியறதில்லை. விவசாயம், நீங்கள் இன்றைக்கெல்லாம் விவசாயத்தை பற்றி எல்லா கட்சிகளும் கூவி பேசுகிறார்கள். 2011 தேர்தலே சொன்னோம், விவசாயத்தில் விஞ்ஞானம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயம் செய்வதற்கு படித்த இளைஞர்களுக்கு விருப்பமே இல்லை. அவன் பார்வையில் விவசாயம் என்பது அவன் அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில் விவசாயம் என்றால் சேரில் ஏர் ஓட்டுவது, களை பறிப்பது, ஆக இந்த மாதிரி எல்லாம் அந்த பழமையை பின்பற்றிய காரணத்தினால் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் போய் சேத்துல காலை வச்சுக்கிட்டு சேரை பூசிக்கணுமான்னு கவலை இருக்குது. நாங்கள் அன்றைக்கே சொன்னோம், விஞ்ஞான முறைப்படி நீங்கள் விவசாயம் செய்தால் எப்படி ஒரு தம்பி ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறானோ அதே மாதிரி செய்ய முடியும் விவசாயத்தை. ஆக விவசாயம் என்பது நிச்சயமாக அதை முறைப்படுத்தப்பட்டால், விஞ்ஞான முறைப்படி இன்றைக்கி கருவிகள்லாம் வந்துடுச்சு. விஞ்ஞானிகள் விவசாயத்திற்கான கருவிகள் நிறைய வந்துடுச்சு. விதைப்பதாக இருந்தாலும் அறுவடையாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கி கருவிகள் வந்து விட்டது. நவீன கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்பது ஒன்று. ஆனால் அடிப்படையில் யார் செஞ்சாலும், என்ன விஞ்ஞான முறைப்படி பயன்படுத்தினாலும், அதன் கருவிகளை பயன்படுத்தினாலும், உடல் உழைப்பை நேரடியாக அதிகமாக கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட, அதை விட முக்கியம் இன்றைக்கி என்ன தெரியுமா அப்படின்னா தண்ணீர் வேணும். தண்ணீர் இல்லாத விவசாயம் நினைத்தே பார்க்க முடியாது. தண்ணீர் என்பது ஒரு நாள் வருகிற விஷயம் அல்ல. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நதிகளை இணைக்க வேண்டும். இன்றைக்கி ஆந்திராவில் கோதாவரி, கிருஷ்ணா இணைத்திருக்கிறாங்க. அதனால் இப்போ தண்ணீர் பஞ்சம் குடிக்கிறதுக்கு பெருசாக இல்லை. அதே மாதிரி விவசாய தண்ணீர் இருக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன முயற்சியாவது நீங்கள் எடுத்தீர்களா? வீணா இலவசத்தை கொடுத்து இவ்வளோ வேஸ்ட். தமிழகத்துக்குள்ள ஓடுற நதிகளை இணைக்கிறது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். அவங்க பண்ணியிருக்காங்களே, எப்படி அவங்க பண்ணாங்க, நிச்சயமாக சாத்தியம். நிறைய அரசியல் விஷயங்கள் பேசணும். மறுபடியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்தால், கல்வியாளராக தொடங்கி அரசியல் கட்சி தலைவராக உங்கள் பயணத்தை தற்சமயம் தொடங்கிட்டு இருக்கீங்க. இறுதி இலக்கு அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்று இருக்கும். இவ்வளோலாம் செஞ்சுட்டேன், ஓய்வு அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கும். எவ்வளோ செஞ்சாலும் ஓய்வு தேவையில்லை, கடைசி நிமிஷம் மாதிரி உழைப்பேன்னு சிலருக்கு இருக்கும். இதில் நீங்கள் எந்த ரகம்? நீங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், பட் அது உண்மை, என் மனசாட்சி சொல்லுகிறது. அன்றைக்கி ஏத்தன்ஸ் நகரத்தில் சாக்ரட்டிஸ் தெருவிலே நின்று கொண்டு இளைஞர்களே ஓடி வாருங்கள், நாடு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது, எதிர்காலம் இன்றைக்கு முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது, சிந்தியுங்கள் வாருங்கள், சிந்திக்க சொல்லுவதுதான். அதே நிலை தான் என்னுடைய நிலைமை. நான் கட்சியை ஆரம்பிக்கும் போதும் சரி, இன்றைக்கும் சரி, என்னுடைய நோக்கம் படித்த இளைஞர்கள், அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எவன் நம்புறானா நம்மளையோ 100க்கு 100 மனசாட்சியோடு நான் சொல்லுகிறேன். நிறைய நேரம் எங்களோட இருந்து பல விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, அரசியல் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்களோட நேரம் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. ஓகே, நன்றி.